இவர் மேல பொய்யான கேஸ போட்டு ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க. ஆனா ஜெயிலுக்குள்ள போன அவர் யாரும் எதிர்பார்க்காத ஒண்ணு பயங்கரமா செஞ்சு விட்டாரு. அமெரிக்கால இருந்த ஒரு மியூசிக் கம்பெனில மேனேஜரா வேலை பார்த்துட்டு இருந்தவர் தான் ஐசக் ரைட் ஜூனியர். 1989 காலகட்டத்துல ஒரு மிகப்பெரிய போதைப் பொருள் கும்பலுக்கு இவர் தலைவரா வேலை செய்யறாருன்னு எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாம பொய்யான சாட்சிகளை வச்சு இவரை குற்றவாளின்னு கோர்ட்ல நிரூபிச்சு ஆயுள் தண்டனையோட சேர்த்து 70 வருஷத்துக்கு மேல சிறை தண்டனையும் கொடுத்து அடைச்சாங்க. பொய்யான வழக்க போட்டு வாழ்நாள் முழுக்க உள்ள தள்ளிட்டாங்கன்னு உடஞ்சு போல பொங்கி எழுந்தாரு ஐசக். ஜெயிலுக்குள்ள போனவர் தான் தப்பிக்க இருந்த ஒரே ஆயுதமா கல்வி எடுத்துக்கிறாரு. தினமும் ஜெயிலுக்குள்ளே சட்ட புத்தகங்களை வச்சு சின்சியரா படிக்க ஆரம்பிக்கிறாரு. தான் மேல போடப்பட்ட கேஸ் ஒரு பொய்னு மேல்முறையீடு பண்ணதோட அதுக்கான ஹியரிங் வர வரைக்கும் உள்ள இவர மாதிரியே பொய்யான குற்றம் சாட்டப்பட்டு உள்ள இருந்த நிரபராதிகளுக்கு ஒரு பேராளிகள் லாயரா வேலை செஞ்சு அவங்களை வெளியே கொண்டு வந்திருக்காரு. 7 வருஷம் இப்படியே ஜெயில போக 1996 தான் இவரோட கேஸுக்கான ஹியரிங் வருது. அந்த கேஸ்ல தனக்கு தானே வாதாடி அவ்வளவு நாள் அவர் கத்துக்கிட்ட முழு சட்ட அறிவியை பயன்படுத்தி தான் இன்னசென்ட்னு ப்ரூவ் பண்ணி வெளியே வந்ததோட பொய்யா இவர் மேல பழி சுமத்துறவங்களுக்கும் தண்டனை வாங்கி கொடுக்கிறாரு. தப்பிச்சு வெளியே வந்ததோட மட்டும் இல்லாம டைரக்டா லா ஸ்கூல்ல போய் படிக்க ஆரம்பிக்கிறாரு. 2017 ஒரு லைசன்ஸ் உள்ள லாயராவே மாறினாரு. பிறகு இவர மாதிரியே பொய்யா ஜெயில அடைக்கப்பட்டவங்களுக்காக இன்னைக்கு வரைக்கும் வாதாடி நீதி வாங்கி கொடுத்துட்டு இருக்காரு. இவரோட வாழ்க்கையை பேஸ் பண்ணி ஃபார் லைஃப்னு ஒரு வெப் சீரிஸ் எல்லாம் வெளிவந்தது. மேல போட்ட பொய்யான கேஸ எஜுகேஷனாலேயே தகர்த்தெறிஞ்சதோட அந்த மாதிரி பாதிக்கப்படுற ஏகப்பட்ட பேருக்கு இன்னைக்கு வரைக்கும் நீதி வாங்கி கொடுக்கிற ஒரு உண்மையான ஹீரோவாவும் இருக்காரு ஐசக்.